சர்க்கரை நோய்க்கு உதவும் வர்ம புள்ளிகள் எங்கு இருக்கின்றன? அவற்றை எப்படி இயக்குவது என்பதை பார்க்கலாம். முதலில் தும்மிக்கால வர்மம். சங்குதிரை வர்மத்திலிருந்து 2½ விரல் கீழே உள்ளது. கட்டை விரலால் இதமாக அழுத்தம் கொடுத்து வலது மற்றும் இடதுபுறமாக 24 முறை இயக்கம் கொடுக்கிறோம். அடுத்து உருமிக்காலம். தொப்புளிலிருந்து 4 விரல் மேலே உள்ளது. அரை மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்து 30 வினாடிகள் அழுத்தி பிடித்து 5 வினாடிகள் இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் 30 வினாடிகள் அழுத்தி பிடிக்கிறோம். முன்னாமை காலம். பட்டக்ஸ் முடியும் இடத்திற்கு நேர் முன்புறமாக முன்தொடையின் மையப்பகுதியில் உள்ளது. உள்ளங்கையின் அடிப்பகுதியால் அழுத்தி பிடித்து வலது மற்றும் இடதுபுறமாக 24 முறை சுழற்றி இயக்கம் கொடுக்கிறோம். பாச முடிச்சு வர்மம். கழுத்து தண்டின் ஆரம்ப பகுதியிலிருந்து 16 விரல் கீழே உள்ளது. உள்ளங்கையின் அடிப்பகுதியால் வலது இடது என 24 முறை சுழற்றுகிறோம். அதிலிருந்து 2 விரல் பக்கவாட்டில் இருப்பது வாயுக்கால வர்மம். பாச முடிச்சியுடன் சேர்த்து ஒரே நேரத்தில் இயக்கம் கொடுக்கிறோம். நங்கனாம் பூட்டு. பட்டக்ஸின் மேல்புறத்தில் இருக்கக்கூடிய 2 குழிப்பகுதியில் உள்ளது. கட்டை விரலால் அழுத்தம் கொடுத்து வலது மற்றும் இடதுபுறமாக 24 முறை சுழற்றி முடிந்ததும் வெளிப்புறமாக 12 முறை நீவி விடுகிறோம். பின் ஆமை காலம். பட்டக்ஸ் முடியக்கூடிய இடத்தில் இருக்கும் தோல் சுருக்கத்தின் மையப்பகுதியில் உள்ளது. உள்ளங்கையின் அடிப்பகுதியால் அழுத்தி வெளிப்புறமாக 6 முறை உள்புறமாக 6 முறை என மாறி மாறி மொத்தம் 24 முறை சுழற்சி கொடுக்கிறோம். இதை செய்த பிறகு சர்க்கரை அளவை பரிசோதித்து பார்த்தால் குறைந்திருப்பதை உடனடியாக நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும்.